வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்க அந்த 7 சபைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த 7 சர்ச்சஸ் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன்? இதை குறித்து இன்னைக்கு நம்ம விரைவாக பார்க்கலாம். அநேக நேரத்துல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுத்திருக்கிற காரியங்கள் வந்து ஒரு பயன்படுத்துற மாதிரி இருக்குது, அல்லது எங்களுக்கு ஒரு 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 பெரிய அது படிக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து எச்சரிப்போடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனா அதுல முக்கியமான சத்தியங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவோட வருகை நேரத்துல நடக்க வேண்டிய காரியங்கள், ரகசிய வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் நடுவில் நடக்க வேண்டிய காரியங்கள், 2ஆம் வருகைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம எல்லாம் எட்டர்னிட்டியில் எங்க ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ அநேக ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கு. இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசிட்டாரு. குறிப்பாக இந்த சபைகளை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. பட் எதற்காக ஒரு 3 முக்கியமான காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 3 முக்கியமான காரணத்துக்காக தான் ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு எச்சரிப்போடையும், ஒரு 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 நியூஸ், அந்த அந்த நாட்கள்ல வாழ்ந்த சபையா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்குற சபையாக இருந்தாலும் சரி, சபைன்னு சொல்லும்பொழுது தனிப்பட்ட ஒரு 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 ஆர்கனைசேஷன் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் ஃபெலோஷிப் அந்த இடத்துல. அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபை எது? மணவாட்டி. நம்ம சர்ச்ன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஆல் அபவுட் அவருடைய மணவாட்டி, அவருடைய பிரைட். அந்த பிரைட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பிரைட் எப்படி இருக்கும்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம விரைவாக சில காரியங்கள் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பர்பஸ் எதுக்காக இந்த 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பாக அந்த 7 சபைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நாட்களில் லிட்டரலாகவே ஏசியா மைனர்ல இருந்த, ஏன்னா அப்போ வந்து காஸ்பல் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய இடத்துல சபையில ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக ஜனங்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது அந்த 7 டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ்லையும் அவங்க இருந்தாங்க. இதெல்லாமே ஏசியா மைனர்ல இருந்த ஒரு சபை. அப்போ லிட்ரலா அந்த நாட்கள்ல கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியா கூட ஃபர்ஸ்ட் நம்ம காரியங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது அதோடைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், ஒவ்வொரு சர்ச்சஸ் எப்படி இருக்கும், ஓகேங்களா? அதாவது 7 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் இன்னைக்கு நம்ம டினாமினேஷன்ல வச்சு பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு சபையில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அந்த சபைக்குள்ள ஜனங்கள் ஆண்டு எதிர்பார்க்கிற காரியம் என்ன, சபையில வந்து இது அதாவது ஒரு பக்கம் எல்லாமே இருந்தாலும் இன்னொரு சைட்ல அவங்களோட குறைவுகள் என்னென்ன இருக்கும், இதெல்லாமே அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டாகவும் ஆண்டவர் இது காமிச்சிருக்கிறார். ஒவ்வொருடைய சர்ச்சஸோடைய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட், அவங்க எப்படி வளருவாங்க, எதுல விழுந்து போவாங்க, எப்படி எப்படியெல்லாம் பிசாசு வந்து அவங்களை தாக்குவான், எந்த காரியங்களை அவங்கள வந்து மேல் நோக்கி நிற்க வைக்கிறது, எதை அவங்க திருத்திக் கொள்ளணும், இதை எல்லாமே, அதாவது இதை பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இதை குறித்து ஒரு டீடைல் ஸ்டடியை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு சர்ச்சஸ் குறித்து நிறைய டீடைல் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம அதை ஸ்டடி பண்ண போறதில்ல. எதற்காக இந்த 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதற்கும் நமக்கும் இது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச காரியங்களா, அல்லது அதாவது அப்போஸ்தலர்கள், குறிப்பாக த ஜான் த டிசைபிள், அவர் தான் இந்த லாஸ்டா இருந்த டிசைபிள். அவர்கிட்ட தான் இந்த வந்து செய்தியை ஆண்டவர் வந்து தூதர்கள் மூலமா கொடுக்கிறாரு. இவர் லெட்டர் மாதிரி எழுதி ஒவ்வொரு சபைக்கும் இது வந்து அந்த நாட்களில் முடிஞ்சு போச்சா, அல்லது சம்திங் இப்பவும் அது வந்து நடக்குமா சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு காரியம் லிட்டரலாகவே அப்போ உள்ள சபையை அவர் லெட்டர் மூலமாக அந்த சபையில் என்னென்ன நல்லா இருக்கு, எதெல்லாம் நீங்க மாறணும்னு சொல்லிட்டு அவர் எழுதினாரு. அது ஒரு காரியம். இது வந்து பிசிக்கல் ஹிஸ்டாரிக்கலாகவே நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல், ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன சபை மாற வேண்டும். இப்பவும் அதே டைப் ஆஃப் சர்ச்சஸ் வந்து நம்ம 7 வித்தியாசமான சபைகளை நம்மளால பார்க்க முடியும், ஓகேங்களா? தோ தி டினாமினேஷன் இஸ் டிஃபரெண்ட். நமக்கு ஒரு நேம் வச்சிருப்போம், ஆனா உள்ளால நடக்கிற ஜனங்கள் பண்ற காரியங்கள், விக்கிரகத்தின் மூலமாக வந்த காரியங்கள், ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் மூலமா வந்த காரியங்கள், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் மூலமா வந்த காரியங்கள், அது இன்னமும் நம்மளால பார்க்க முடியும். பணத்தின் மூலமாக வந்த காரியங்கள், இன்னும் வந்து அன்பு தணிஞ்சு போன சபைகளை நம்ம பார்க்க முடியுது. இதே போல இன்னைக்கு வந்து இந்த 7 வித்தியாசமான கேட்டகரியிலும் சபை நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஆஃப் எ சர்ச். ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு, ஓகேங்களா? சரி, அப்போ மூன்றாவது த பாசிபிள், அதாவது ரொம்ப ஆப்டாக
நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவாக இருக்கணும்னா, இது வந்து இந்த 2000 இயர்ஸா சர்ச் பீரியட தான் சர்ச்சோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது சர்ச்சோடைய அந்த அந்த வளர்ச்சின்னு சொல்லலாம், இல்ல வீழ்ச்சின்னு சொல்லலாம். சர்ச் எல்லாம் எப்படிலாம் வந்து தன்னுடைய நிலைமையை மாற்றி, இப்போ கடைசி காலத்துல உள்ள சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஒரு பக்கம் ஹிஸ்டாரிக்கலாகவே ஆண்டவர் உண்மையாலுமே யோவான் மூலமாக அந்த லெட்டர்ஸ் அனுப்பப்பட்டுச்சு. இன்னொன்னு ஸ்பிரிச்சுவலாகவே நம்ம பார்க்க முடியும். இன்னொன்னு லிட்டரலாகவே இந்த 2000 இயர்ஸா சர்ச்சோடைய growth எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எபேசு சபை. இந்த சபை அதாவது சர்ச்சோட டைம் லைன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே புரியும். இந்த சபை வந்து அதாவது லவ்லெஸ் சர்ச் அல்லது அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் லவ் ஆதி அன்பை இழந்த சபைன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க டைம் இருக்கும்போது நீங்க டீட்டெயிலாவே நீங்க படிக்கலாம். அந்த சபைகளை என்னென்னலாம் பாசிட்டிவ் இருந்துச்சு, என்னென்னலாம் நெகட்டிவ். அது ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் தான். இந்த லவ் ஃபர்ஸ்ட் லவ் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு இருந்த அந்த அன்பை இழந்துட்டாங்க. இதோட டைம் லைன் ஆக்சுவலா பார்க்கும்பொழுது இது எப்போ ஆதி அப்போஸ்தல காலத்துல ரிவைவல் ஆல் ஓவர் தி ஏஷியாஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த டைம்லயும் ஆல் ஓவர் ஏஷியன் சொல்லும்போது இந்தியா கூட தோமா மூலமாக வந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இங்கு அறிவிக்கப்பட்டது. நிறைய ஆத்துமாக்கள் இங்கேயும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப ஏடி 30 இருந்து ஏடி 100 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் இந்த 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 சபையின் காலங்களாக வைக்கலாம். அதாவது எபேசு சபைன்னு சொல்றபடி இந்த லவ்லெஸ் அதாவது சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் லவ்ல நிரம்பி இருந்தது. ஏடி 30 இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்து 40வது நாள் மேலே ஏறி போய் அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அன்னிலிருந்து தான் சபை ஆரம்பிக்கப்படுது. சபை ஜனங்கள் வெளியில ரட்சிக்கப்பட்டு உள்ளால சேர்க்கப்பட்டு அந்த அன்பு போக 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 அப்படியே தணிஞ்சிட்டே வந்துச்சு. இது ஒரு ஒரு 70 இயர்ஸா இது அப்படியே டிராவல் ஆச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிமர்னா சர்ச். இந்த சிமர்னா பார்த்தீங்கன்னா ஏடி 100ல இருந்து ஏடி 312 வரைக்கும் இது வந்து பயங்கர பெர்சிக்யூஷன். ஒன்ஸ் இந்த அப்போஸ்டல் ஜான் அவர் தான் லாஸ்டாக மரிச்ச ஒரு 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 டிசைபிள். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி எல்லாருமே மறிச்சிட்டாங்க. ஆனா அவர் மட்டும் லாஸ்ட் வயதாகி தான் மரித்தார். அவர்கிட்ட தான் கொடுக்கும். அவர் மரித்ததுக்கு அப்புறம் த கிரேட் பெர்சிக்யூஷன் broke அவுட் அக்ராஸ் த எங்கெங்கெல்லாம் சர்ச்சஸ் இருந்ததோ அந்த ஒரு கிரேட் பெர்சிக்யூஷன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 இயர்ஸ் பயங்கர பெர்சிக்யூஷன். அந்த இடத்துல தான் நீங்க பார்க்க முடியும் நிறைய 10 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்சிக்யூஷன் ரோமன் எம்பையர்ஸ் மூலமாக வந்த பெர்சிக்யூஷன்ஸ்லாம் நீங்க படிக்கலாம். நியூரோ மன்னர் அந்த நாட்களில் வாழ்ந்தார். ஓகேங்களா, நியூரோ மன்னர் மூலமாக வந்த பெர்சிக்யூஷன். ஸோ அப்போ இதுல நீங்க பார்க்கலாம் சபை வந்து பயங்கரமான உபத்திரவத்தில் போயிருந்தாலும் தேவர் ஃபெய்த்ஃபுல். அவங்க அவங்க உண்மையாக சில நேரத்தில் இருந்தாங்க, பயங்கர உபத்திரவத்தில் இருந்தாலும். ஓகே, இது ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்கமன் சர்ச். ஓகேங்களா, இது செகண்ட் சர்ச் வந்து சிமர்னா, தேர்ட் வந்து பெர்கமன். இந்த சர்ச் வந்து தே ஸ்டார்ட் காம்ப்ரமைசிங். ஓகேங்களா, அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸில் உள்ளால கொண்டு வரலாம், பாலாமுடைய டீச்சிங்ஸை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த ஐடல்ஸ், இந்த இந்த விக்கிரகங்கள் உள்ளால சபைக்குள்ளாக வர ஆரம்பித்தது. இதெல்லாம் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 312 ஏடியிலிருந்து கிட்டத்தட்ட 600 606 கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் இந்த காலகட்டத்தில். இந்த காலத்தில் தான் கான்ஸ்டன்டைன் வந்து அந்த சர்ச்சஸ் அந்த பில்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பில்டிங்ஸ்குள்ள விக்கிரகம் வர ஆரம்பித்தது, நிறைய காரியங்கள். அப்போ இதுல தான் இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸும் உள்ளால கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அப்போ நிறைய நிறைய இந்த அந்த ஃபெல்லோஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸை காட்டிலும் அவங்க பில்டிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் இருக்கிற இமேஜஸ்க்கு அதில் இருக்கிற ஐடல்ஸ் உள்ளால கொண்டு வந்து நிறைய பேகன் ஃபெஸ்டிவல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்டட் காம்ப்ரமைஸ். இந்த சர்ச் காம்ப்ரமைஸ்டு வித் வேர்ல்ட், உலகத்தோட கலக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் மூன்றாவது அதாவது மூன்றாவது நிலையில போன சபை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த லவ்வை இழந்து, ஃபர்ஸ்ட் லவ்ல தான் ஃபுல்லா ஆரம்பித்து லவ்வை இழந்து அப்புறம் பயங்கரமான உபத்திரவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உபத்திரவத்திலும் அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனா அந்த உபத்திரவத்தின் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா தே தே இட் ஹஸ் பிகம் எ வெரி என்ன சொல்றது அந்த இடத்துல பில்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்புறம் விக்கிரகங்கள் விழால வர ஆரம்பித்தது. நிறைய பேகன் ஃபெஸ்டிவல்ஸ், தேவையில்லாத அதாவது இந்த வழிபாடுகள் நிறைய உள்ளால வர ஆரம்பித்தது. ஓகேங்களா, இதுல இருந்து ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் நிறைய வரும். நாலாவது பாத்தீங்கன்னா த கரப்டட் சர்ச். இது 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 தைத்தீரியா
இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா 606 ஏடியில இருந்து 1520 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷம், இந்த லாங் பீரியட்னு சொல்லலாம். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாட்கள்ல தான் த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளாக. இன்னொன்று வந்து சபை வந்து எப்படின்னா ஒரு பயங்கர ஒரு 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 இன்ஃப்ளூயன்ஷியலாக மாறிடுச்சு. ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து சபைக்குள்ளாக கண்ட்ரோலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாட்களில் சபையே இல்லாத மாதிரி உள்ளால ஃபுல்லா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சபைக்குள்ள வர ஆரம்பித்தது. பயங்கர பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். இன்னொரு பக்கம் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், நிறைய அஹ், நிறைய காரியங்கள், டாக்டரின்ஸோடைய, பிசாசோடைய தந்திரங்கள், பிசாசோடைய டாக்டரின்ஸ் எல்லாமே சபைக்குள்ளாக வந்து சபையை முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. ஓகேங்களா, இந்த நாட்களில் தான் பயங்கர கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளாக வந்தார்கள். சபைக்குள்ளாக வந்து அதுக்கப்புறம் இங்க இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய காரியங்கள் சபைக்குள்ளாக வர ஆரம்பித்தது. த சர்ச் ஹஸ் பிகம் டோட்டலி கரப்டட். ஓகேங்களா, ஆண்டவரை டோட்டலாக மறக்க ஆரம்பித்தார்கள். கள்ள தீர்க்க தரிசனங்கள் உள்ளால வர ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு 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 பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் அல்லது அந்த இடத்துல வந்து பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக, அதுக்காக மட்டும் சபைக்குள்ளாக வந்து உட்கார ஆரம்பித்தார்கள். இப்படி போய் கொண்ட நாட்கள்ல சபை அடுத்த லெவல்ல போக ஆரம்பிக்குது. தட்ஸ் கால்ட் டெட் சர்ச். ஓகேங்களா, சார்டிஸ். ஓகேங்களா, சார்டிஸ் வந்து டோட்டலாகவே சபைனா என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த சபை போக ஆரம்பித்து விட்டது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1520, அதாவது 1560 20 ஏடியிலிருந்து 1750 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 230 வருஷம். ஓகேங்களா, அந்த சபை வந்து சபையில் எந்த ஒரு இது இது மூமெண்ட்டும் இல்லை. இட்ஸ் வாஸ் டோட்டலி கம்ப்ளீட்டட். அதாவது கம்ப்ளீட்லி, அதாவது ஆண்டவருக்கும் சபைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிருச்சு. ஓகேங்களா, இட்ஸ் டோட்டலி டெட்ங்கிறது அதை ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் சபைக்குள்ள, சபை நாட்கள் அவர் நடக்கணும்னா இந்த ஒரு 250 இயர்ஸ் தான் த டோட்டல் டெட் சர்ச். ஆண்டவருடைய மூமெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. சர்ச் பிகேம் வெரி ரிச்சுவல். அந்த இடத்துல வந்து எல்லாமே இந்த அது வர்ஷிப்ஸ் இல்லை, எல்லாமே டோட்டலாகவே எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆண்டவரை குறித்து அந்த நாட்கள்ல ஒண்ணுமே இல்லாம போக ஆரம்பித்து விட்டது. திஸ் இஸ் கால்ட் அஸ் இந்த ஒரு இந்த ஒரு டைம்ல தான் டெட் சர்ச்னு சொல்லுவாங்க. த சர்ச் ஹஸ் ஃபாலன் அஸ்லீப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ஆறாவதுல தான் கொஞ்சம் ரிஃபர்மேஷன் வர ஆரம்பிக்குது. இந்த மார்ட்டின் லூதர் கிங் மூலமாக கொஞ்சம் இந்த ரிஃபர்மேஷன் வர ஆரம்பித்து த சர்ச் இஸ் காட்டிங் இது கெட்டிங் ரிவைவ்ட். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1715லேருந்து 1900, ஐ மீன் 1910. இந்த 1910ல பார்த்தீங்கன்னா ரிவைவல் வந்து பீக்கில் ஆக ஆரம்பிச்சு. நிறைய 1901, 1902, 1903 டில் 1910, 14 வரைக்குமே எக்ஸ்ட்ராடனரி ரிவைவல்ஸ் வந்து த சர்ச் ஹஸ் பிகம் ரிவைவ்டு. இல்லை அது அந்த அதில் இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட ஆரம்பிச்சாரு. இது ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த மார்ட்டின் லூதரோட ரிஃபர்மேஷன்ல இருந்து நிறைய நிறைய சேஞ்ச். ஓகேங்களா, இந்த சர்ச் தான் தி பெஸ்ட் சர்ச், ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு சபை. இதான் வந்து இங்கே தான் இவாஞ்சலிக்கல் மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்ச் இஸ் ரெடி ஃபார் த மில்லினியம். நிறைய நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சர்ச் தான் ரிவைவல். நிறைய மிஷனரிஸ் வந்தாங்க, நிறைய இவாஞ்சலிஸ்ட் எழும்பினாங்க, நிறைய சர்ச்சஸ் காட் ரிவைவ்டு. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் கேம் டு கிரைஸ்ட். எது இந்த பீரியட்ல தான், இந்த 1750 இஸ் த கோல்டன் பீரியட் ஃபார் த சர்ச். ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபையும் இந்த ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்ச் தான். இதுதான் பிலடெல்பியா சர்ச். இந்த சர்ச் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபை. ஓகேங்களா, கடைசியாக இந்த எண்ட் டைம் சர்ச், இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகைக்கு முன்னாடி ஒரு சபை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுல நீங்க ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு சபை. இது வந்து ஒரு 1920, 1910, 1920 அதுல இருந்து ஸ்லோவா அந்த ரிவைவல் பீக்ல போனதுக்கு அப்புறம் ஸ்லோவா தி ஸ்டார்டட் டிக்ளைனிங். அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய அதாவது வெளியில பார்க்கும்போது பயங்கர ஸ்பிரிச்சுவல் வேஷம், உள்ளால வந்து ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா, இங்க வந்து நிறைய ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங்ஸ் வர ஆரம்பிச்சது. ரிச்னஸை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இது நீங்க நல்லாவே பார்க்க முடியும். இன்னைக்கு என்னென்ன சபையெல்லாம் கடைசி காலத்துல பணத்தை குறித்து, தங்கத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, பொருள் ஆசையை தூண்டுற சபை, சபையும் சரி, போதனைகளும் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அது கண்டிப்பாக வரும்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த லூக் வார்ம் சர்ச்சஸ்ல தே வில் பி டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ். ஓகேங்களா, வெளியில பார்க்கறதுக்கு வந்து ஒரு வேஷம், ஆனா வெளியில வந்து அவங்க தான் பணக்கார மாதிரி நடிச்சுப்பாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே பணம் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில தே ஆர் நத்திங். ஓகேங்களா, ஆண்டவருடைய பார்வையில அவங்க வந்து தே ஆர் ஜீரோ. அப்படிதான் அந்த பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. திஸ் இஸ் வாட் இந்த எண்ட் டைம் சர்ச் வந்து இப்படிதான் இருக்கும் டில் ராப்சர் வரைக்கும். இந்த சர்ச்சஸ்
கடைசி காலத்துல இப்ப நம்ம பார்க்கின்ற சபை வந்து என் டைம், we are ஆல்மோஸ்ட் into the end time church. அதனால தான் நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா இந்த கள்ள உபதேசங்கள், இந்த இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இதெல்லாம் வந்து இந்த 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 ரீசன்ட் இயர்ஸ்ல, அதாவது ஒரு 1900 வருஷம் இந்த இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எங்கேயுமே இருந்ததில்ல. இப்போ உள்ள டீச்சிங்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ மோசமான டீச்சிங்ஸும் இந்த கடைசி நாட்களில் உள்ள சபை இருக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற சபை அந்த ஃபிலடெல்பியா சபை, தட்ஸ் கால்ட் ஃபெய்த்ஃபுல் சர்ச். ஓகேங்களா? அந்த சபை தான் மில்லினியல் கிங்டம்குள்ள போகும் சொல்லிட்டு நீங்க வேதத்துல நீங்க தெளிவாகவே பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம வாழ்ற நாட்கள்ல இந்த கள்ள சபைகள், குறிப்பாக இந்த லூக்வார்ம் சர்ச்சஸ் நிறைய இருக்கும். பட் பட் வி ஹாவ் டு பி லைக் எ ஃபெய்த்ஃபுல் சர்ச். ஃபிலடெல்பியா சபை போலதான் நீங்களும் நானும் காணப்படணும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த மணவாட்டி ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஒரு சபையாக இருக்கணும், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அதை குறித்து தான் நம்ம இந்த இந்த 7 சர்ச்சஸ்ல இந்த 6th சர்ச் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஃபெய்த்ஃபுல் சர்ச். ஓகேங்களா? அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான சபை. ஓகேங்களா? கடைசி காலத்துல நீங்களும் நானும் அந்த சபையில போட்டிருக்கிற குணாதிசயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.